நான் ஒரு நேரத்திலே சபதம் செய்தேன். நேற்றிலும் அலைந்தோம். என் அண்ணன் சொன்னார், ஜாதியிலே ஜாதி சின்ன ஜாதி குருத்தியாக போக வேண்டும் தங்கா. சின்ன ஜாதி குருத்தியாக போக வேண்டும் அவர் சொல்ல. என்ன யாகத்திலே உதித்தவள் நான் எப்படி என்ன தன்னந்தனிமையாக சொல்வது கேட்க, அம்மா நீ உன்னுடைய உருவம் மாற வேண்டும் என்றால் அதோ ஓடுகிற யமுனை நதி. அந்த யமுனை நதியிலே பச்சை வண்ணா கார்வண்ணா ஜனாத்தனா அரியரி முரகரி நந்தா வென்று யமுனையிலே தலைமுறை எழுந்தாயானால் என்னை போன்ற நீலமேக சாமல ரூபம் உடைக்கும் என்றார். பார்த்தனையா நீலமேக சாமல ரூபம் உடைத்தது. அதுமே சாம்பார் போட்டுச்சுமா. ஆமா. அடுத்தபடியாக சாமல ரூபம். அடுத்தபடியாக குருத்தியாக அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓடுகின்ற யமுனை நதியிலே இரண்டாவதாக தலைமுறை எழுந்தாயானால் அரியரி முரகரி கண்ணா குந்தா நந்தா வென்றா வென்று சிராசிலே குறிக்கோளை என்றார். உலகத்தின் கையிலே தான் கூட இருக்கும். உன்னை பார்த்துடனே அனைவரும் குறிக்கூடை தந்தார். ஆனால் பெண்ணாக பிறந்த படுபாவிகள் உலாவும் நாட்டிலே தன்னந்தனிமையாக எப்படி செல்வது என்று கேட்க உன்னை தன்னை தனிமையாக அனுப்பிவிட்டு இந்த கண்ணன் வெறுமனை இருப்பேனா? ஓடுகின்ற யமுனை நதியிலே மூன்றாவதாக தலைமுறை எழுந்து பாலகிருஷ்ணா என்று பாடி துதித்தார். மடியிலே சிறு குழந்தையாக தவழ்வேன் என்றார். என் அண்ணன் எப்பொழுது வருவார்? என்னுடைய சபதம் எப்பொழுது நிறைவேறும்? நான் எப்பொழுது நாடு திரும்புவேன்? குழந்தை எங்கிருந்து வரும் தெரியல. வருவார் வருவார் வருவார். நான் என்ன செய்ய வேண்டும்? வருவார். அவரை பாடி துதிக்க வேண்டும். அது துதித்தால் கண்டிப்பா வருவார். நிச்சயமா வருவார் அல்லவா? பாடியா குழந்தை செம்மையா இது அவத்தா பாடிட்டே போய் தான் செம்மையா ஹரி ஹரி நந்தா நந்தா நந்தா
வருவாரு எப்படி வருவாங்க அவர் எங்கேயோ தூங்குறாரு ஆமா ஆமா ரப்பர் ஏத்துனா தெரியாதா தெரியாது ஆயாசம் அது எடுக்கப்பா தள்ளி கை கோபியாத்தா அண்ணன் நாங்க குஷ்டு வந்துட்டா வசல குளிச்சுட்டு வந்தேன் குழந்தை கூட பாய்ந்து கொடுக்கணுமா ஆமா நானா ஆமா ஐயே ஐயே உன்னால முடியல நான் கொடுக்குறேன் ஐயே பூல சேர்த்துல கத்தினே இருக்கிற நீ டெக்ஸ்ட் மத்திய எங்க அண்ணா இது நேருறாரு இது குழந்தை ரொம்ப நேரம் ஆகுதுனா ஆமா ஐயே பசி ஆமா ஐயே பால் கொடுக்கணும் ஐயே பால் கொடுக்கணுமா ஏ பால் எப்படி கொடுக்கணும் ஐயோ அத்தேடா ஏதையே பால் கொடுக்கறியா மக்கா சச்சாங்கறா ஏ போமா பால் குடியாடா கண்ணா பால் குடியாடா முன்னாடி பால் கூட சொல்லலாம் பார்த்தா சும்மா அண்ணன் நான் பாக்கலாம்டா நீயே போய் செய்யும் போது நான் என்ன பண்ண முடியும் அதெல்லாம் தப்பா பேசக்கூடாது கை வைக்காத தன் தார மாதிரி இன்ட்ரெஸ்டா பாங்கம்மா இது கத்தி காலையில்
எங்க புடிச்சிட்டு நம்மள கீழே விட்டு போறாங்க நல்லா கைக்கு போன் கீழே புடிச்சா காலி புடிச்சிட்டு பாரு கட்டினா புடா புடா என்ன எதிரே இருக்கிறாரு அம்மால செம்ம அடி வாங்க போற இப்போ தேவடியா பையா ஓடி போடு ஏன் சொல்ற காது கைன்னு போகுது அதுதான் வீ போதும் உங்க அம்மால அம்மது டென்ஷன் வாரா ரெக்கார்டு வர கட்டவத்தில் செருப்படி வாங்கத்தான் வச்சுக்கு நான் நல்லா கெட்டது வாங்கான்னு தலைநோது அங்க இருந்து கேக்குது இது வரவிந்து போயிருக்கும் கண்டிப்பா வரதான் போயிருக்கும் உரம் எடுத்து தெரியுமா உனக்கு தமிழ்நாட்டிலே பேர் போனாரு ஒரு நாளைக்கு 500 பேர் நிற்பாங்க கொஞ்சம் பாலாஜி பாலாஜி அம்மா தான் என்ன குதிச்சு நான் ஊர்ல பேர் போனாரு கூத்தாட்டி போனா லைன் கடந்து நிற்பாங்க கோயில் உரம் எடுக்கிறதுக்கு எனக்கு சத்தம் இருக்கிறாளே தம்பி எப்படி ஒட்டியா தூங்கிறாளோ அவன் என்னடா பண்ணுவான் அதனால எத்தனை மச்சான் வாய் மூடி சொல்லிட்டாங்க வாய் மூடி இது மாதிரி குழந்தை 1000 குழந்தை நான் ஒரு ஆள் திக்கு போட்டு தட்டி கடாசுவேன் எங்க சப்தா இருக்கிறாளே அமுதா ஒரு புளியா பார்த்து அப்படியே வெட்டியாந்து வேறு தோண்டியாந்து அது பொழந்து ஆள் கோபுரம் பாரு அது நிறைய தண்ணி ஊத்தணும் அந்த தண்ணி ஊத்தி வைப்பா என் முட்டாட்டி நான் மட்டும்தான் அவன் சொல்லணும் ஆமா நீ அவன் சொல்றது ரூல்ஸ் கிடையாது நான் மட்டும்தான் அவன் சொல்லணும் அப்ப அவன் நான் சொல்லக்கூடாது நீ வந்து சொல்றது தப்பான வார்த்தை தம்பி பொண்டாட்டியே மாமா போமான்னு கூப்பிடணும் சரிப்பா நீ அவன் சொன்ன வச்சுக்கா உக்கார அவன் சொன்ன நீ வந்து அதே போகிறோம் சப்தா இருக்கிறாளே அந்த ஆளை கூப்பிடுங்க தண்ணி கொதிக்கும் சும்மா சல்லா 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 கொதிக்கும் அப்படியே ஆவி போகணும் கொதிக்க சொல்ல ஏமா யாரும் அடிச்சுட்டு போறாங்க அம்மா மொத்த குழந்தைக்கு உரம் எடுத்துட்டா நான் போய் படுப்பேன் அப்படின்னு முதல்ல குழந்தை குழந்தை தீங்க கட்டு கொடுப்பாங்க குழந்தை அழும் புட்டிப்பேன் ஒரு கையில பிடிப்பேன் 2 காலையும் பிடிப்பேன் அந்த தண்ணி கொதிக்குது பார் அந்த தண்ணி கொதிக்குது பார் அந்த தவளை கொதி வர தண்ணியில கொதில என்ன பண்ணுவேன் அம்மா 5 நிமிஷம் தடந்து குழந்தை 5 கேளு இதான 5 கேளு அப்படியே அந்த தண்ணியில கொதிக்குது தண்ணி அப்படியே விடுவேன் அடே
உரம் எடுக்கிறது அதான். அஞ்சு நிமிஷம் தான் வச்சிருப்பேன். அப்புறம் என்ன ஆகாது? இப்படி எடுத்து வந்தேன். அந்த குழந்தை இப்படி ஆயிடும். கிச்சான் ஒண்ணு பேசாது. அப்புறம் இவ்வளவு நேரம் கத்தி இந்த குழந்தை. அப்புறம் உரம் எப்படிதான் எடுக்கிறது? என் வீட்டு எனக்கு கழுத்து ஒண்ணு இருக்கும். கிரி 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 சுத்துவேன். அதை ஒரு ஆட்டிப்பேன். அடிச்ச உடனே போட்டு உன்னை ஊரை விட்டு வச்சுக்கிறாங்களா? ஆளுக்கு ஒரு முறம் தொடப்பு கட்டி எடுப்பாங்க. என்னத்துக்கு அடிக்கிறதுக்கு? நான் பேக்கெட்டுக்கா பூந்து பேக்கெட்டுக்கா நோக்கி ஒரே ஓட்டம் வந்துடுவேன். எத்தனை மாசம் ஆச்சு போய்? இது வரைக்கும் 21 நாளாவது விட்டு வந்து இதானு போக முடியாது. அடுத்து பார்த்து எங்க போற ஆவணி அப்புறம் நான் தாண்டா கொண்டாடி போனோம். சொல்லண்டா அந்த மாதிரி விஷயத்த போய். என் பொண்டாட்டி நீ போகணும்னு சொல்லக்கூடாது. வரணும்னு சொல்லு. நீ தப்பா சொன்ன அண்ணன் பார்க்க மாட்டேன். ஆமா இதெல்லாம் கொஞ்சம் பெரிய குழந்தை இருக்குது. என் குழந்தை சின்ன குழந்தை, கை குழந்தை, மடி குழந்தை. சின்ன குழந்தை கேக்குறான். ஆமா சின்ன குழந்தை தூக்கிட்டு போறான். வீட்டுக்கு போ. போறேன். அண்ணி இருக்காங்க. ஆமா அண்ணி போய் அண்ணன் குழந்தை தூக்கிடுவோம் சொன்னானே. பத்திரமா தூக்கணும். குழந்தை பிறந்து 3 மாசம் தான் ஆகுது. 3 மாசம் சின்ன குழந்தை 11 நாள் ஆகுது. 3 மாசம் 11 நாள். அது பத்திரமா தூக்கிடுவா. சின்ன குழந்தை, சின்ன கை குழந்தை, பச்சை குழந்தை. உன்னை பாய அது பாய மேல கை வைக்கிற பிஞ்சு கொடுப்பீங்க. மூஞ்சில கோத்தி சாண்ட போய் சாண்டு போயினே இல்லையா? அது உன் விஷயம். ஆனா இந்த ஊருக்கு மொத்த பேர் தெரிஞ்சு அன்னைக்கு கோயில் குடும்பம் சொல்லிச்சுனா அண்ணன் சொல்ல சொன்னியா? ஆட போறேன். யார் கோயில் கூட்டாங்களோ அவங்களே வந்து குடும்பம் சொல்லு. கோயந்து குத்து நான் தான். ஆமா அப்ப என்ன சொல்றா? சொல்லு. அப்ப நானே போய் தெரியாது. எனக்கு தூக்கு தெரியாதா? அட வர விந்துறோம். வர விந்துறனே. அட அத உன்னைய வர சொல்லிது. தம்பி ஏய் குழந்தை தூக்கிறாயே. சின்ன குழந்தை சொல்ற, பச்சை குழந்தை சொல்ற, கை குழந்தை சொல்றீங்க. ஆனா தூக்கி நான் சொல்ல பத்திரமா அண்ணோ. என்ன பத்திரமா இருந்தீங்க? கொஞ்சம் தவிர்ச்சி. குழந்தையால குழந்தை வந்தா குழந்தைக்கு தோசை வேணும்னு சொல்லுவாங்க. ஐயே தோசை வீதா இல்ல ஆப்பு வீதா? அது இல்லையே. உங்களுக்கு தெரியாத ஏதோ குழந்தை தூக்கிறாயே. நான் என்ன சின்ன பையன் மாதிரி இப்படி தள்ளியா? கம்பெனி நிர்வாகியா தெரியா? நீ நிர்வாகியா போய் கம்பெனி நிர்வாகியா தெரியா? சின்ன பையன் இப்படி தள்ளா. அவனுக்கு தெரியலன்றாரு குழந்தை தூக்கியே. இவனை தட்டலாம்னால ஏமா தோள மாட்டேங்கறான். என்ன சொல்றேன் நானே? நீ எனக்கு அண்ணன் தான்டா. நீ தம்பி நான் வாழ்க சொல்றேன். வளமுடன். அண்ணா வணக்கம். நீ உள்ள தான வருவா? சரி வெச்சிரு. ஐயா குழந்தை தூக்கியே. மா வாங்கி பண்றா. வாங்கி பண்றா. நான் முன்னாடி போறேன். கெட்டியா போறேன். தூக்கினு ஐயா. பண்றேன். நான் சைடுல இருக்கேன். இது சரியான கோயந்திரா. காலை தண்ணி ரெடியா சரி காது புடுங்க போது காதுல தண்ணி ஊத்தி விட்டாரு. இந்த குழந்தை தூக்கி வந்தாலும் நீ தானே ஆடுமே அடுத்தாவல. உனக்கு உண்டான கூலி நான் குடுத்துறேன். நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. தேவையா குழந்தை தூக்கிடானா யானை பாலு கேட்டு 3 மாசம் ஆகுது நான் போறது. 3 மாசம் 11 நாள் ஆகுது. 3 மாசம்
நோ பாரு கை சப்புது தெரியல டேய் டேய் கோயந்தா கை சாப்பிடு. பால் டேய் பால் காட்டுல பால் சத்துமா இதெல்லாம் ஒரு 30 லிட்டர் தான் வேலைக்கு சாப்பிட்டா 30 லிட்டர் 60 லிட்டர் குடிக்குது 155 கிலோ குடிக்குது 155 கிலோ டேய் கோயந்தா பால் காட்டுல மா கோயந்தா பாத்து தூக்கி அது பத்திரமா இருக்கக்கூடாது. நான் பத்திரமா இருக்கேன். குழந்தைக்கு நல்லா குட்டி அடிச்சு கேட்டுக்கிறீங்க. போலீஸ் பேரு எங்க அப்பா பால் குடிக்கிறாரு. ஐயோ துணி இல்லாம சூத்த விட்டு பைத்திருப்பேன். மகனை நிறுத்தாங்க எங்க போய் குடிக்க போறா இவன் அடிக்கணும் அது மாதிரி ஒரு 4 அடியா இல்லை அதான் குடிக்க மாட்டான் இதெல்லாம் இல்லையே. என் குழந்தை சின்ன குழந்தை, கை குழந்தை 10 குழந்தை இருக்கு. அப்ப அங்கேயே பயன்படுத்துறாங்க. தூக்கிடுவாங்க. அது சின்னது அஞ்சு பெருசா இருக்கு. இது 2 சரி. என்ன பண்ணாலும் அழுகிற மாதிரி இல்லையே. காசு பார்த்து பயந்துச்சு. அப்படி தூக்கிட்டு பாருங்க. அந்த குழந்தை உண்மையில ஒண்ணு ஐயா தான் இருக்குது. இந்த குழந்தை கூட இல்ல, சின்ன குழந்தை தூக்கிடுவாங்க. விஜய் அறிவாத குழந்தை ஆகி வச்சேன் பாரு. விஜய் வெறுது கோயம்புத்தூர் புளியாம்புத்தூர் வந்து மடிச்சு தூயினீர் பாஞ்சு யாரா தூயின் போறீங்கப்பா சைஸ் பரவாயில்ல அது பெருசு இது பண்ணி வந்துடும். ஓ குத்துலாப்பா கொட்டேஷன்ப்பா வச்சிருப்போம் 4 போய் போயிட்டு போகுது. மூஞ்சி பார்த்தோன்னே அழகு
யானை போட்டி கம்முண்டா இருப்பான். என்ன விட்டு நான் குடிச்சுட்டு இருப்பேன் தெரியுமா? ஆமா எத்தமா ஆமா நம்பமா ஜண்டலகுராய் கண்ணி ஜண்டலகுராய் நன்றி சொல்லுப்பா. ஓடிவா ஓடிவா. நீ ஜோபி போட்டு இருந்து பாத்துனே நான் அந்தராம நான் 4 பேர் ஆளா நானு எல்லா சடத்திலும் என் மேல கை வச்சா மேல கை வச்சுவேன். கல்யாண சமம் மேல எகிரி கொடுத்தீங்க சட்டத்தில் வச்சுட்டு வந்துட்டேன். அதெல்லாம் எத்து எவ்வளவு மாதிரி போ 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 கள்ளி காக்கை மாதிரி சொன்னோம். மாமியார் சா வயசு தான் வரப்போறீங்க. என்ன சொல்லியா
அடிமணி மூக்கு, அடிவாரம் பல்லு. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. உடம்பு ரொம்ப வருஷமா இதே மாதிரி சட்டையாவே இருக்கிற நீ. ரொம்ப வருஷமா நான் இப்படியே தாங்க அந்த 2 அடியிலே தாங்கிற. யாரும் இல்லை இறங்கும் இல்லை இப்படியே தாங்க ஆனாலும் உன் உடம்பு நல்லா கனமான புஷ்டியாகணும். பெருசா நான் எப்படி ஆகுதுன்னா கனமா எப்படி நம்ம கம்பெனி வாங்கி ரெடிக்கிறாரு. நம்ம கம்பெனி வாங்கி ரெடிக்கிறாரு. அவர் வேணாண்ணா எப்படி சொல்லுங்க தூர மாட்டேங்கிறாரு. அது வேற நல்லா பேச ஆகணும். நீ யாருங்க? நீ யாரு? அண்ணன். நான் யாரு? தம்பி அடிக்க கூடாது. உடம்பு நல்லா கனமாகணும். அதுக்கான வைத்தியம் இந்த காட்டு பண்ணி மூக்கு அதை வாங்கிக்கோ. வைத்தியம் திருச்சிக்கோ. 2 பக்கம் ஓட்டு போட்டு கட்டிக்கோ. அதே மூஞ்சில கட்டிக்கோ. கட்டின்னு சும்மா இருக்க கூடாது. வெடிகாத்தால 4:30 சாயங்காலம் 6:00 இந்த நேரத்துல உனக்குதான் வேலை. எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. உனக்கு மட்டும் வேலை. சும்மா இருக்க கூடாது. பேகடியா ஏரிக்கார ஓரமா சுத்தி 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 குட்ட வாரம் சுத்தி சுத்தி வந்து வச்சுக்கோ. 5 மணி ஏறிட்டுமா 4:30 தான் போனோம். என்ன நீ 3 மணிக்கு தான் ஏறணும். பிரம்ம முகூர்த்தம். ஆமா பிரம்ம முகூர்த்தம் உடம்பு நல்லா வேணுமா வேணாமா அதுக்கான நேரம் அது. ஏது சுத்தி வந்து வச்சுக்கோ. இந்த ஊர் சுத்தமா போடும். உன் உடம்பு நல்லா கனமாயிடும். உயரமா வந்துருவேன். நல்லா ஆளு புஷ்டி ஆயிடுவேன். பிச்சாண்டி பேர் நல்லா கனமா ஆயிடுவேன். ஆமா இந்த பேர் தெரியுமா? ஆது புஷ்டி லேகியம். ஆது புஷ்டி லேகியம். புஷ்டி லேகியம் இதெல்லாம் துணிந்தீங்களா நீங்க? நாங்க இல்லனா இல்ல பாப்பா ஏய் சாப்பிட்டியா இல்லையா? நான் இல்ல சில பேர் நலமாய் விளையாட்டு எல்லாத்துக்கும் முடிகிறது. எல்லாம் மூலிகை. ஆமாங்கிற யார் என்ன மூலிகை? பாத பித்த உனக்கு பாத பத்தி தண்ணிக்குதையே மலைராக தண்ணி மாறுகட்டு தண்ணி எல்லா தண்ணிக்கும் நம்ம மூழ்கி இருக்குதையே. நீ வாங்கி தடுக்கிறீங்க. நீங்க தடை விட்டு கூட நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். கை ராசிலப்பா இங்க கொஞ்சம் தடவை நல்லா வாசனையா இருக்கும். அதான் நீங்க தடை விட்டு கூட நான் சாப்பிடுறேன். பச்சி தோஷ பச்சி
ஐயே அங்கேயே போது உனக்கு கண்ணு கண்ணுன்னு ஆண்டவன் மாஸ்டர் பார்க்காது இருக்க முடியுமா? ஐயே ஓ, பட்டு தோசை பட்டி பச்சை. மருந்து தோசை பொக்கி பச்சை. கட்ட பழகிறக தோஷம் ஆ. எல்லா தோசையும் நம்ம கையில மருந்து இருக்குது ஐயே மா, ஐயே இந்த மணிக்கிறானா? ஆமாங்கிறேன் அதை வெடிக்கிற மணி துரியோதன சாப்பிட்டேனே. ஆமா ஐயே அங்க அக்காளுக்கு குழி தோசம் குழி தோசம். அம்மா, அது என்னால செய்ய முடியுமா? ஆம்பளை சின்ன குழந்தைக்கு தான் தாங்க ஆமாம்மா, பெரிய குழி தோசம். அது எப்படின்னா செய்யும்? என் தம்பி பொண்ணு அனுப்பி அப்படிதான் பிள்ளை இல்லாத பிள்ளை இல்லாதவர் கைப்பிடி சாடுகின்ற பெண்களுக்கு ஐயே எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே ஐயே ஆமா, எவ்வளோ பேர் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாத இருப்பாங்களே ஐயே ஆமா, ஆமா, ஆமா. அவங்களுக்கு நான் மருந்து கொடுத்தேன்னா உடனே குழந்தை பிறக்கும் ஐயே மா, ஓஞ்சுதுடாப்பா. ஆமாங்க. ரொம்ப நாள் கனவு. மா, ஐயே குழந்தை கண்டிப்பா பாருமா. இந்த குழந்தைகள் மருந்து கண்டிப்பா பிறக்கும் ஐயே எங்க பாட்டியோட 96 வயசு ஆகுது. ஆமா இன்னும் குழந்தையா பாருங்க. என்ன வயசு ஆகுது 96. இதுக்கப்புறம் அது குழந்தை பிறக்காது ஐயே சுருகாட்டில் இறமிட்டு தான் இருக்கணும் பாருங்கய்யா. ஆமாங்கிறேன் வந்து கொடுக்குறீங்க. ஐயே அது மட்டும் இல்ல ஐயே குழந்தை பிறந்துட்டு இருக்கும் ஐயே சில பேருக்கு ஆ. அவங்க குழந்தைக்கு பாலே பத்தாது ஐயே குழந்தைக்கு பால் வராது ஐயே ஆ. அப்படி வரலனா நான் மஞ்சள் வாங்கி கொடுத்தேன்னா அதை வாங்கி மடியில் கட்டின்னு பட்டாங்கன்னா குழந்தைக்கு உடனே பால் சுரக்கும் ஐயே ஏமா போ போ. ஏமா ஆமா மா, இந்த மகான ஊர்தானே? ஆமாங்கிறேன் சண்முக, வடவட பார்க்க சண்முக. ஆமா ஐயே இன்னும் மயிறு கூட தூக்கல. பூ மயிர் பொருந்துமா? அவன் பொண்டாட்டிக்கு பாலே வாங்கியாமா? இவன் பொண்டாட்டிக்கு பாலே வாங்கியாமா? அது எப்படி சண்முகா? அங்க சண்முக பொண்டாட்டியா? உன் முன்னாடி கடை சொல்றாங்க என் பொண்டாட்டிக்கு நான் தெய்வம். அது மட்டும் இல்ல ஐயே என் தெய்வம் எப்படி பார்த்துக்கிற ஒண்டியா? ஒன்னே யாருன்னா விட்டு வரத்தானே ஐயே வீட்டுல நான் ஒண்ணு அனாவசியம் நாள்கள் ஆமா ஐயே பக்கத்து விட்டு பசராம விட்டுதான் வந்துருக்காங்க. ஏமா சொல்லுங்க இன்னொரு கூது வரணும்னு நாங்க இருக்கல அது மட்டும் இல்லையே மோகினி கேட்ட குமாரனுக்கு முடிகாடு போட்டு தரேன் அறியாத பசங்களுக்கு அதனால மோகினி பிசாசு பிடிச்சிட்டு இருக்கும் ஐயே அவங்களுக்கு எல்லாம் நான் முடிகாடு கட்டிட்டுனா ஒரு நொடியில அந்த மோகினி பிசாசு ஓடி போயிடும் ஐயே முடிக்கவர் போட்டா ஆமாங்கிறீன் சின்ன குழந்தை. அறியாத பசங்களுக்கு ஐயே சின்ன குழந்தைங்க மோகினி பிசாசு பிடிக்கும் நம்ம கம்பெனி கோகுலே பிறகு அவங்களாம் பிடிக்கும் ஐயே ரகுவுக்கு பிடிக்கல. ஆமா ஐயே கோகுலுக்கு தான் மோகினி பசி பிடிச்சது. அந்த அபில் குட்டி காரையில போய் நின்று நம்பாரு. ஆமா ஐயே அந்த கட்டு நான் பிடிச்சி. ஐயே அவங்களுக்கு முடிக்காது கட்டிட்டுனா ஒரு நொடியில அந்த மோகினி பிசாசு ஓடி போயிடும் ஐயே அவ்வளோ பெரிய மந்திரம் கட்டுறேன் ஐயே அந்த மோகினி போதே இல்லையோ? ஆமா காலா போய் அவன் செத்தானா கூட எனக்கு போதுமா? அவனுக்கு கட்டுமா? ஐயே அந்த மோகினி ஓடி போயிடும் நான் முடிக்காது கட்டினா அவங்களுக்கு உடனே திருமணம் நடந்து கொடுத்துடும் ஐயே கல்யாணம் பண்ணா? ஆமாங்கிறேன் ஓ, ஐயே எங்க அக்கா ஒண்ணு அத்து முடி 16 வயசு ஆகுது. ஆமா அதுக்கு எப்படி கல்யாணம் ஆகுதுன்னு பண்ணா? குழந்தைங்க இருக்குது ஐயே ஒண்ணும் கிடையாது. அதனால தான் யாருக்கு விட்டுக்கிறாரு ஐயே கூந்தல் உதிர பெண்களுக்கு நல்ல கோபத்தைலம் தாரணி எவ்வளவோ பெண்கள் இருக்கிறாங்க கூந்தல் அவங்க எல்லாம் முடி கொட்டும் ஐயே கொட்டிட்டா அவங்களுக்கு தைலம் நான் கொடுத்தேன்னா அதை வாங்கி தருனாங்கன்னா ஆனா ஒரே ஒரு முடி கூட கொட்டாது ஐயே முடி கொட்டாதா? அதை வாரி வாரி முடித்து பின் நான் போறேன் ஐயே தலை தலை நான் பாரு. அவன் முடி எப்படின்னா கொஞ்சம் விட்டாலும் பார்த்துக்குவான். ஓ, ஐயா, இப்படி ஆகுமா? கல்யாணம் உட்கார்ந்துட்டாரு. ஓ, இப்போ ஒரு முடி கூட இல்ல. அதுக்கு ஐயே அவங்களெல்லாம் ஐயே உனக்கு அருமையான ஒரு முடி ஐயே நீ வாயில என்ன போட்டு போடுற ஐயே சுமிட்டாயி மூலிகை அத தெரியுது அருமையா அதை விட அருமையான மூலிகை இருக்குது கச்சிங் குரங்கு
ஐயே ஏய் நான் நல்லா பாசு குத்துவேன் ஐயே என் மேதையே ஏ தூம ஏ உனக்கு நான் பாசு குத்துறேன் பச்சை குத்து சொல்லு ஆமாங்கிற எல்லாரும் பாருங்க ஐயே இன்னைக்கு போயிட்டா நாளைக்கு வர மாட்டோம் இந்த உலகத்துல எல்லாமே நிரந்தரம் கிடையாது ஐயே ஆமா சுடுகாட்டு வரைக்கும் வர்றது பச்சை வண்டி தான் ஐயே நீ செத்துட்டா கூட உன் கூட ஏறிட்டு போயிடும் ஐயே அதுக்குதான் என் பொண்டாட்டி அப்படியே குச்சி வச்சுக்கிறேன் மாடு மக்கள் மனையெல்லாம் அப்படியே வீட்டை சரி வீதி வரை ஊராவு ஆமா வீதி வரை மாணவி ஆமா காடு வரை பிள்ளை ஆமா கடைசி வரை யாரோ யாரோ இல்ல நான் குத்துற பச்சை இருக்கு ஐயே நான் செத்துட்டா கூட இறப்பா தேய் மணி உன் கூடவே ஏறிட்டு போயிடும் ஐயே ஐயே இந்த குறத்தி குத்துற பச்சைக்கு அவ்வளோ மகிமை இருக்குது ஐயே ஐயே எனக்கு நான் பச்சை குத்திக்கு ரொம்ப நாள் ஆசை